கிருபை பேசணும் முடிவு எடுத்துட்டா மக்களுடைய சப்போர்ட்டை யோசிக்கவே கூடாது. நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐஸ்வர்யம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாம் எந்த வார்த்தையை என்ன செய்யணும், கேட்கணும். அப்போ தான் நம்ம கேட்கிற விஷயங்கள் சரியானது என்பது நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஏன்னா மாம்சத்திற்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ள மாட்டான். ஆமென். நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து இந்த உலகத்தின் மகா மோசமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுலேருந்து மகா உன்னதமான ஒரு வெளிப்பாடை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் மாம்சத்தில் உட்காந்து ஏதேன் தோட்டத்தை பற்றி தியானித்தா கூட அது அசிங்கமாக தான் தெரியும். ஆமாம், ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்களா போடலையா, அது அசிங்கமாக தெரியும். ஏன்னா இவன் மாம்சத்தில் இருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு அது அசிங்கமாக தெரில, ஏன்னா தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது. இதில் என்ன தெரியுது, தேவ மகிமைக்குள்ள நீ இருந்தினா உனக்கு எதை பார்த்தாலும் அசிங்கமாக தப்பாக தெரியாது. நிறைய பேருக்கு ஐஸ்வர்யமே அசிங்கமாக தெரியுது. ஏன் தெரியுமா, அவன் கம்ப்ளீட்டாக மாம்சத்தில் இருக்கான். மாம்சத்திற்குரியவன் ஜென்ம சுபாவத்திற்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானிக்க முடியாது. அதனால தான் அந்த கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா அவன் மாம்சத்தில் இருக்கிறான். he is in flesh. that's the matter. அப்போ மாம்சத்தில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஸோ நம்மளே கிரிட்டிக்ஸை விட்டுருவோம். நம்மளே ஒரு நல்ல எந்த ஒரு சப்ஜெக்டை பேசும்போதும் நாம் ஆவிக்குள்ளானவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியமானது. the presence of God is the most important thing. அதோட கம்பேர் பண்ண இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆகவே அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இப்போ பிரச்சனை ப்ரீச்சிங்கில் இருக்கா இல்லை கேட்குற மைண்டில் இருக்கா அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். போன வாரம் ஒரு ஊழியக்காரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் இருக்காங்க அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டவர்கள். பிரென்ஹாம் வந்திருக்காரு, பாலா சிர்லாரி இருந்திருக்காரு, பல நேரங்களில் சூப்பர் நேச்சுரல் பதில் டிஜிஎஸ் தினகர் நடந்திருக்கு, ஆலன் அவருக்கு நடந்திருக்கு, நிறைய பேர் நடந்திருக்கு. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஊழியர் ஒருத்தரை பார்க்க போயிருந்தப்ப அவரை பார்க்க முடியாதுன்னு வெளியே என்ன செஞ்சுருக்காங்க, அவர் வெளியே நிப்பாட்டியிருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துருக்காலாம் இருக்கிறாங்க, அதனால் பார்க்க முடியாது. இவர் என்ன பண்ணிட்டார், பூட்டி இருந்த வீட்டில் அப்படி உள்ளே போயிட்டார். அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். போன வாரம் ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஊழியர் கையை அப்படியே சவுத்துக்குள்ளே விட்டுட்டாரு அப்படின்னு பேசணும் இல்லையா. உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தின் இதை கையை அப்படியே சவுத்துக்குள்ளே ஒன்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கை தூக்குங்க, நல்லா பார்க்கணும், கையில் நல்லா தூக்குங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உடனே பாலு கேட்குறாப்புல, அப்போ பேங்க்கில் இருக்க லாக்கருக்குள்ளெல்லாம் கையை விட்டு இப்படி நம்ம சிந்திக்கவே இல்லைல்ல. இப்போ சொல்லுங்கள், கையை விடணும் சொன்னப்போ நீங்கள் கிரிமினலாக இருந்தீங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்டால் பாருங்க, லாக்கருக்குள்ளே விடலாமான்னு அவன் கிரிமினலா? நம்ம கையை தூக்கும்போது இன்னசென்ட்டாக தானங்க கை தூக்கணும். நம்ம இப்படி நினைக்கவே இல்லைல்ல. அங்கே தான் நம்ம நிற்கிறோம். லாக்கருக்குள்ளே கையை விட்டு காசு எடுக்கலாமா? அங்கே தான் அவன் நிற்கிறான். கர்த்தர் எங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, அங்கே தான் நம்ம நிற்கிறோம். அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா? அங்கே தான் அவன் நிற்கிறான். அது ஏன் சார் நமக்கு அது வரமாட்டேன்து? நம்ம கையை செவுத்துக்குள்ளே விடணும்னு விரும்புகிறோம், லாக்கருக்குள்ளே விடணும்னு நினைக்கலையே. பாருங்க, மாம்சத்துக்குரியவன் கிருபையை அறிந்து கொள்ள மாட்டான். ஆமென். அவைகள் அவனால் புரிஞ்சுக்க. இப்போ ஆவியில் இருக்கனால நம்ம தைரியமாக பேசலாம். நேற்று பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இன்னைக்கு பாவத்தை மன்னிச்சிட்டாரு சார், நாளைக்கு பாவத்தை மன்னிச்சிட்டாரு சார்.
என்னால அதை ஏத்துக்க முடியுது. ஏன்னா நான் ஆவியில இருக்கிறேன், எனக்கு பாவம் செய்யணுன்ற திட்டங்கள் இல்லை. அதனால என்னால தைரியமா சொல்ல முடியுது நாளைக்கு பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு. ஆனா அவனும் லாக்கருக்குள்ள கை ஒண்ணு ஐடியால இருக்கான். அதனாலதான் அவன் கேட்கிறான், அப்ப நாளைக்கு பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா அப்ப நாளைக்கு பாவம் செய்யலாமா? பாருங்க, இங்கதான் ப்ராப்ளம். இவனுக்காண்டி நீங்க செய்தியை மாற்றவே கூடாது. மாற்றி வந்து பம்மி நம்ம மெசேஜ் கொடுக்க கூடாது. சவுண்டு கேட்காம வெடி ஓட முடியாது சார். கையை தட்டுங்க சார். சத்தம் இல்லாம எப்படி சார் வெடி ஓட முடியும்? வெடி வெடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம், சவுண்டு வரத்தான் செய்யும். கிருபை பேசணும் முடிவு எடுத்துட்டா மக்களுடைய சப்போர்ட்டை யோசிக்கவே கூடாது. நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே.